ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன் பைத்தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கொஞ்சம் குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம ஒரு வேரியபிளில் டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதான் ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரிட்டன் இன்சைட் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரிங்ஸ். வி யூஸ் ஸ்ட்ரிங்ஸ் டு ஸ்டோர் டெக்ஸ்ட், நேம்ஸ், சென்டென்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். இதில் எது வேணாலும் நம்ம ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் பைத்தான் ப்ரொவைட்ஸ் மெனி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் டு ஒர்க் வித் டெக்ஸ்ட் ஈஸிலி. நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து நிறைய பைத்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியபிளில் ஒரு 3 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. வேரியபிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது தான் வேரியபிள். ஓகே, ஸோ அதில் வந்து 3 டைப்பாக நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 டைப்போட நேம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்னேக் கேஸ், ரெண்டாவது பாஸ்கல் கேஸ், மூணாவது வந்து கேமல் கேஸ். ஓகே, மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஸ்னேக் கேஸ், ரெண்டாவது பாஸ்கல் கேஸ், மூணாவது கேமல் கேஸ். ஸ்னேக் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்டோட இடையிலையும் அண்டர்ஸ்கோர் போட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்னேக் கேஸ். ஓகே, ரெண்டாவது பாஸ்கல் கேஸ். பாஸ்கல் கேஸ் அப்படின்னா எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாஸ்கல் கேஸ். தென் கேமல் கேஸ். கேமல் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலாக இருந்து மீதி எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் வந்து கேமல் கேஸ். ஓகே, ஸோ இந்த வேரியபிளின் பைத்தான் மொத்தம் 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த 3மே ஒவ்வொரு டைப்போட எக்ஸாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேமல் கேஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்னேக் கேஸ், ரெண்டாவது ஒன் பாஸ்கல் கேஸ், மூணாவது வந்து கேமல் கேஸ். ஓகே, ஸோ நீங்கள் அதை ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூசிங் ஃபார்மேட் ஆஃப் அண்ட் யூசிங் எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப். அந்த வேரியபிள் 3 டைப்ஸ் இருக்குது தெரியுமா? ஸோ இதில் எது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்து அது வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகிக்கோங்க. எனக்கு பர்சனலாக இந்த தேர்ட் டைப் கேமல் கேஸ் இருக்குது தெரியுமா? ஸோ அது வந்து ஃபெமிலியராக இருக்கும். ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, 1 ஆர் மோர் தேன் ஒன் வேர்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம இப்போ வேரியபிள் மட்டும் வேரியபிள் வைக்கணும் அப்படின்னா வேரியபிள் ஈக்குவல் டு ஒரு சம் வேல்யூ அப்படின்னு கொடுத்தா போதும். அதுக்கு வந்து நம்ம கேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் கிடையாது. ஓகே, நிறைய வேர்ட்ஸ் மோர் தேன் 1 வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஃபெமிலியரானது யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 3வது டைப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பழகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபார்மேட் ஆஃப், இன்னொன்று யூஸ் எஃப் ஸ்ட்ரிங் ஆஃப். ஓகே, மொதல் ஃபார்மேட் ஆஃப் பார்ப்போம். ஸோ ஃபார்மேட் ஆஃப்ல நேமில் விஷால்னு இருக்குது, ஏஜில் 20 இருக்குது. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளையும் பார்த்துக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, எதாவது யூஸ் பண்ணி ஃபார்மேட் ஆஃபை யூஸ் பண்ணி நான் நேமை பிரிண்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ நேம் கோலன், எனக்கு வந்து இந்த நேமுக்கு வந்து நான் இங்கே பர்டிகுலர் ஸ்பேஸ் அலாகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, கர்லி பிரேஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் அலாகேட் பண்ணிட்டு இந்த எஸ் எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த நேம் வந்து எனக்கு என்னது ஸ்ட்ரிங், சரியா? அதனால இந்த எஸ் போட்டிருக்கேன். அடுத்து அந்த 10 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 10 வந்து ஸ்பேஸ் அலாகேஷனுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு 10 ஸ்பேஸ் அலாகேட் பண்ணு இந்த நேமை வைக்கிறதுக்கு. தென் அந்த கிரேட்டர் தன் சிம்பிள் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா ரைட் சைடு அலைன் பண்ணு, அதுக்காக தான் எனக்கு கிரேட்டர் தன் சிம்பிள். தென் வந்து ஃபைனலாக ஹைஃபன் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மீதி உள்ள ஸ்பேசஸ்ல எல்லாத்துலையும் எனக்கு ஹைஃபனை ஃபில் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, இப்போ இங்கே ஏஜுக்கு நான் டி எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏஜுங்கிறது ஒரு இன்டிஜர். ஓகே, அதாவது ஒரு டெசிமல் வேல்யூ, அதனால நான் டி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சேன்னா அந்த அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள். ஓகே, இந்த அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை பாருங்கள். 10 ஸ்பேஸ் அலாகேட் ஆகி ஃப்ரெண்டில் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஹைஃபன் ஃபில் ஆயிருக்கு, மீதி உள்ள ஸ்பேஸில் விஷால்னு வந்திருக்கு. ஸோ ஏஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20 ஸ்பேஸ் அலாகேட் பண்ணியிருக்கேன், ரைட் சைடு அலைன் பண்ணியிருக்கேன், தென் ஸ்டாரை ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அவுட்புட்டை பார்த்தா தெரியும். அவுட்புட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ ஏஜில் வந்து எனக்கு என்ன இருக்குது, ஒரு 20 ஸ்பேஸ் அலோகேஷனில் இந்த 20 பிரிண்ட் ஆகி லெஃப்ட் சைடில் எனக்கு என்ன இருக்குது, ஸ்டார் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓகே, ஸ்டார் ஃபில் ஆயிருக்கா. இப்போ நான் இதில் கிரேட்டர் தான் கொடுக்காம லெஸ் தான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அவுட்புட் பாரு. ஸோ லெஸ் தேன் கொடுத்தேன் அப்படின்னா 20க்கு அப்புறமா எனக்கு ஸ்டார் வருது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் இதில் வந்து கிரேட்டர் தானுக்கு பதிலாக எனக்கு லெஸ் தேன் கொடுக்குறேன். ஓகே, லெஸ் தேன் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு பாரு விஷாலுக்கு அப்புறமா எனக்கு ஹைஃபன் வருது. ஓகே, இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த பேக் ஸ்லாஷ் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஏஜை அடுத்த லைனுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஜை அடுத்த லைனுக்கு கொண்டு போயிருக்கேன். அதுக்கு தான் பேக் ஸ்லாஷ் என். ஓகே, ஸோ இதுதான் வந்து நேம் ஏஜை ஃபார்மேட் ஆஃப் வச்சு எழுதுறது. ஸோ இதை எழுதுறதுக்குனே ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, பிரிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு வெளியே வந்து டாட் ஃபார்மேட் ஆஃப் எழுதணும். ஃபார்மேட் ஆஃப் எழுதிட்டு உங்களுக்கு எத்தனை வேரியபிள் பிரிண்ட் பண்ணணும், 2 வேரியபிள். அப்படி தான் இப்போ நேமு கமா ஏஜ் அதை இப்படி எழுதிட்டு தென் இனிமேல் எங்கே வரணும் அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணணும். நேமுக்கு ஒரு கர்லி பிரேஸ், ஏஜுக்கு ஒரு கர்லி பிரேஸ், சரியா? ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை நான் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ நான் கோலன் வச்சுக்கிறேன், இங்கேயும் ஒரு கோலன் வச்சுக்கணும். ஓகே, நேமை நான் என்ன தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு ஸ்ட்ரிங், அப்போ எஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்தே வரணும். ஓகே, ஃபஸ்ட்டே நம்ம அந்த சிம்பிள்ஸ்லேருந்து வரக்கூடாது. ஃபஸ்ட்டு டேட்டா டைப்பை தான் டிஃபைன் பண்ணணும். பண்ணிட்டு 10 கொடுக்கணும். 10 ஸ்பேஸ் எனக்கு அலாகேட் பண்ணு. லெஃப்ட் அலைன்மெண்ட் கிரேட்டர் தன் வந்து ரைட் அலைன்மெண்ட். ஓகே, ஸோ அது நம்ம விருப்பம் தான், என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த எம்டி ஸ்பேசஸ்ல எனக்கு என்னது ஃபில் ஆகணும் அப்படிங்கறத அந்த ஸ்டாரா ஹைஃபனா எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம விருப்பம் தான் அது. ஓகே, அதே மாதிரி இந்த ஏஜை நம்ம கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். ஸோ நான் ஏஜை நான் வந்து டெசிமலாகவும் கன்சிடர் பண்ணலாம், நம்ம அதை ஃப்ளோட் வேல்யூவாகவும் கொண்டு வரலாம். இப்போ நான் எஃப் கொடுத்தேன்னு எனக்கு அது ஃப்ளோட் வேல்யூவாக வரும். கொடுத்து பார்ப்போமே. இப்போ வந்து 20 கொடுக்குறேன். ஓகே, 20 கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆம்பர்சன் சிம்பிளை நான் வந்து ஃப்ரெண்டில் வர வைக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இதோட அவுட்புட்டை பாரு, எனக்கு வந்து பாயிண்டில் வரணும். ஓகே, நான் வந்திருக்கா. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோட் கொடுத்தனால எனக்கு பாயிண்டில் வந்திருக்கு. மீதி உள்ள எல்லாத்துலையும் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆம்பர்சன் சிம்பிள் வந்திருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 0 வரும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபார்மேட் ஆஃப் யூஸ் பண்ணி எழுதக்கூடிய மெத்தடு.
ஓகே. ஸோ இதே நேம் ஏஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ஸ்ட்ரிங்கில் எப்படி எழுதலாம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ எஃப் ஸ்ட்ரிங்கில் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எஃப் போட்டுக்கோங்க. ஓகே, எஃப் போட்டுட்டு இந்த சைடு ஒரு டபுள் கோட், இந்த சைடு ஒரு டபுள் கோட். அதை நான் எப்படின்னு எழுதி காமிக்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் போட்டுட்டு எஃப் ஸ்ட்ரிங்கோட மெத்தடே இதுதான். பிரிண்ட் போட்டுட்டு ஒரு எஃப் போட்டு டபுள் கோட்ஸ் போடணும். ஓகே, போட்டுட்டு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி சேம் அதே நேம், ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சேம் அதே ஏஜ். சரியா, நான் எழுதக்கூடிய ஃபார்மேட் வந்து பார்த்துக்கோங்க. இப்படி தான் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பார்த்து அப்படியே எப்படி டைப் பண்ணிருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணக்கூடாது. மெத்தட் படி தான் வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நேம் கோலன் நேம், அடுத்த ஏஜ் கோலன் ஏஜ். இதுவரை புரிஞ்சுதா? ஸோ நான் இதில் எந்த ஒரு ஃபார்மேட்டும் நான் பண்ணலை. அங்கே நம்ம ஃபார்மேட் பண்ணோம் தெரியுமா, அதே ஃபார்மேட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே என்ன பண்ணோம், கோலன் வச்சுட்டு ரைட் சைடு நம்ம அலைன்மெண்ட்லாம் எழுதணும். கரெக்டாக இங்கே பார்த்தா தெரியும். கோலன் வச்சுட்டு நம்ம ரைட் சைடில் அலைன்மெண்ட்லாம் எழுதணும். இந்த சைடு தான் நம்ம வேரியபிளாக டிக்ளேர் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த இடம் இருக்குது தெரியுமா, ஸோ இந்த இடம் இதில் தான் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ரைட் சைடு நம்ம அலைன் பண்ணிடுவோம். ஓகே, அப்போ இதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். அதை விட இது ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நேம் வந்து எனக்கு என்னது ஸ்ட்ரிங் அப்படி தானே. அப்போ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு ஒரு 20 ஸ்பேஸ் அலாக்கேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு கிரேட்டர் தன் ரைட் அலைன்மெண்ட் பண்ணி ஒரு கேப் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஏஜுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கோலன் வச்சு ஏஜ் வந்து எனக்கு டெசிமலாக வேணும். ஓகே, அப்போ டி கொடுத்துட்டு ஒரு 30 கொடுக்குறேன். 30 கொடுத்துட்டு ஒரு ரைட் சைடு அலைன்மெண்ட்டில் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் எனக்கு வேணும். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், நான் வந்துருச்சா. ஸோ இதுதான் என்னோட அலைன்மெண்ட். ஓகே, இதில் வந்து நம்ம பேக்ஸ்லாஷ் என் கொடுக்கறனால கொடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம விஷ். ஓகே, இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா நேம் ஏஜ் வந்து எனக்கு கீழே பிரிண்ட் ஆகிட்டு இதில் ஒரு ஸ்பேஸ் வருது. அது என்ன ஸ்பேஸ் அப்படின்னா இதில் உள்ள ஸ்பேஸ். ஓகே, இதில் நம்ம ஸ்பேஸை பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து வராது. ஸோ நேம் மேலே வந்துட்டு ஏஜ் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் அலைன்மெண்ட். இப்போ அலைன்மெண்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்குள்ள போகலாம். இதில் வந்து ஃபார்மேட் ஆஃப் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய கோடிங்கில். ஸோ எஃப் ஸ்ட்ரிங் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ எஃப் ஸ்ட்ரிங்கை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மேட் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் ஆஃப். ஸோ ஸ்ட்ரிப் ஆஃப், எல் ஸ்ட்ரிப் ஆஃப், ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதை ரிமூவ் பண்ணி தரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டபுள் கோட்ஸில் பைத்தானுக்கு ரைட் சைடும் ஸ்பேஸ் இருக்குது, லெஃப்ட் சைடும் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டாட் ஸ்ட்ரிப் ஆஃப் நான் கொடுத்தேன்னு வையேன். சரியா, இந்த 2 லைனை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, தென் இந்த ஒரு கமெண்ட்டை மட்டும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் தெரியுமா. ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு பைத்தான் அவுட்புட் வருது. எப்படி, இந்த ஒரு லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிட்டு ரைட் ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிட்டு பைத்தான் வந்துட்டு. ஓகே, இப்போ புரியுதா. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை லெஃப்ட் சைடும் ஸ்பேஸ் கொடுத்து ரைட் சைடும் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சிருந்தோம் அப்படின்னா அதோட ரைட் ஸ்பேஸையும் லெஃப்ட் ஸ்பேஸையும் அழிச்சு ஒரு ஒழுங்கான பைத்தான் அப்படிங்கிற ஒரு அவுட்புட்டாக தந்துச்சு அப்படின்னா அதான் ஸ்ட்ரிப் ஆஃப். ஓகே, இந்த ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரைட் சைடு இருக்குது தெரியுமா, ஸோ அந்த ஒயிட் ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஸ்பேஸை அப்படியே வைக்கும். இப்போ நான் ரன் பண்ணோன்னு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் போகலை. ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப் ஓட பவர் வந்து இதுதான். ஓகே, அடுத்து வந்து நான் எல் ஸ்ட்ரிப் ஆஃப் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல் ஸ்ட்ரிப் ஆஃப் யூஸ் பண்ணால் என்ன ஆகுது, லெஃப்ட் சைடு உள்ளது வந்து எனக்கு ஸ்ட்ரிப் ஆகிட்டு ரைட் சைடு உள்ளது அப்படியே இருக்கும். நமக்கு இதில் தெரியாது. ஓகே, பைத்தானுக்கு அப்புறமா ஸ்பேஸ் வந்து அழிஞ்சுதா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் அங்கே அழிஞ்சிருக்கும். ஓகே, இதுதான் எல் ஸ்ட்ரிப் ஆஃப். ஸ்ட்ரிப் ஆஃப்னாலே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுச்சா, ஸ்ட்ரிப் ஆஃப்னா ரிமூவ்ஸ் போத் சைடு ஸ்பேசஸ். வெறும் ஸ்ட்ரிப் ஆஃப் கொடுத்தா 2 சைடு ஸ்பேஸும் ரிமூவ் ஆயிரும். எல் ஸ்ட்ரிப் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஸ்பேசஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப் ரைட் சைடு ஸ்பேசஸ் மட்டும் ரிமூவ் பண்ணும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ணும், ஸோ ரீப்ளேஸ் ஆஃப் ஒரு வேர்டு இல்லைனா ஒரு கேரக்டர் அதை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஐ லவ் பைத்தான் இருக்குன்னு வை. ஸோ டெக்ஸ்ட்டுங்கிற இன்னொரு வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் டாட் இந்த ரீப்ளேஸ் ஆஃப் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரீப்ளேஸ் ஆஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த டெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ் ஆஃப்ல ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேர்டை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ பைத்தான் அப்படின்னா பைத்தான் கொடுக்கணும், ஜாவா அப்படின்னா ஜாவான்னு கொடுக்கணும். இங்கே பைத்தான் இருக்கா, ஸோ அதனால் நான் பைத்தானை கொடுத்துட்டு அந்த பைத்தானுக்கு பதிலாக நான் ஜாவான்னு அப்டேட் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த பைத்தானுக்கு பதிலாக ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேசிங் கேரக்டர் 2வது கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிஸ்டிங் கேரக்டரை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஐ லவ் ஜாவான்னு வந்துடும். இந்த பைத்தானுக்கு பதிலாக எனக்கு ஜாவான்னு வரணும். ஓகே, இப்போ நான் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ ஐ லவ் ஜாவான்னு வந்துட்டா இப்போ நான் இது இந்த பைத்தானுக்கு பதிலாக ஐ கொடுத்துட்டு சரியா இதில் வந்து திருப்பியும் நான் ஒரு பைத்தான் கொடுக்குறேன். அப்போ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், பைத்தான் லவ் பைத்தான் அப்படின்னு வருமா, புரிஞ்சுதா. ஸோ இதுதான் வந்து ரீப்ளேஸ் ஆஃப். அப்போ ஒரு கேரக்டரை தூக்கிட்டு இன்னொரு வேர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணனாலும் பண்ணலாம், ஒரு கேரக்டரை தூக்கிட்டு இன்னொரு கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னது, டெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ் ஆஃப். தென் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் ஆஃப். ஸோ ஃபைண்ட் ஆஃப் என்ன பண்ணுது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ வேர்டு. ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் இஸ் ஈஸின்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் டாட் ஃபைண்ட் ஆஃப் இஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய வேர்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேர்டை நம்ம இங்கே டைப் பண்ணோம் ஃபைண்ட் ஆஃப் குள்ள அப்படின்னா இப்போ நான் இஸ் டைப் பண்ணியிருக்கேன் அப்படி தானே. அப்போ இதை வந்து அங்கே சர்ச் பண்ணி அந்த இஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது தெரியுமா, ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். இப்போ இதோட கீழே பாரு 6 0 to 7 வருது. 7க்கு நேர் மேலே தான் என்ன இருக்குது, ஐ இருக்குது அப்படி தானே. ஸோ அப்போ இதோட அவுட்புட் வந்து எனக்கு 7 வரணும். இப்போ அவுட்புட்டை பார்த்துக்கோங்க 7 வந்துட்டா. ஸோ இது டஃப்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ டஃப்ங்கிற வேர்டு வந்து அங்கே ஃபைண்ட் பண்ணி பார்க்குது, அங்கே இல்லை. அப்போ இல்லைங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா -1 வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, -1 வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். தென் நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஃபைண்ட் ஆஃப் மாதிரியே தான் பண்ணும். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா
ஃபைண்ட் ஆஃப் வந்து என்ன பண்ணிச்சு -1 ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஆனால் இது -1 ரிட்டர்ன் பண்ணாது. எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எரரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதனால இண்டெக்ஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணுற அப்படின்னா அங்கே கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் மட்டும் நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லைனா ஃபைண்ட் ஆஃப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் பி நான் கொடுத்தேன் வை. ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் பைத்தானில் பி எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது? ஸோ 0th இண்டெக்ஸில் தானே இருக்குது. அப்போ எனக்கு இதோட அவுட்புட் வந்து என்ன வரணும்னா 0ன்னு வரணும். இப்போ இதில் பார்த்தா தெரியும் இதில் ஏன் எரர் வருது அப்படின்னா இப்போ இந்த 2 லைனையும் நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வை, எனக்கு 0 வரும். ஓகே, இந்த பியோட இண்டெக்ஸ் வேல்யூ வருது. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்போ n கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு 5. ஓகே, 5, அதனால 5 வந்திருக்கு. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இதில் பி ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஓகே, ஸ்மால் லெட்டரில் இருந்தாலும் அங்கே ஸ்மால் லெட்டர் இல்லை. அப்போ எனக்கு என்ன வரணும்? எரர் தான் வரணும். இதான் இண்டெக்ஸோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஃபைண்ட் ஆஃப்னா இப்போ -1 ரிட்டர்ன் ஆகும், எரர் வராது. ஆனால் இண்டெக்ஸ் ஆஃப் நீ போட்ட அப்படின்னா உனக்கு எரர் வந்துடும், அங்கே வேல்யூ இல்லைனா. ஓகே, அதே மாதிரி தான் எம் போட்டாலும் உனக்கு வந்து அங்கே இல்லை. ஸோ அதனால என்ன வரும்? எரர் தான் வரும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப். நீ ஃபைண்ட் ஆஃப் போட்டு பண்ணுறதே பெஸ்ட்டு, ஏன்னா எரர் வராதுல்ல. ஸோ தென் ஸ்பிளிட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்? ஸ்பிளிட் ஆஃப் அப்படின்னா இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஆப்பிள் கமா பனானா கமா ஆரஞ்சுன்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு லிஸ்ட்டாக மாற்றி தரும். ஓகே, இப்போ நீ வந்து ஆப்பிள் கமா பனானா கமா ஆரஞ்சு இருக்குன்னு வையன், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் கொடுத்தோம் நீ ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ ஆப்பிள் கமா பனானா கமா ஆரஞ்சு இதில் என்னது செப்பரேட்டராக இருக்குது? கமா இருக்கா? ஸோ அதை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா இப்போ டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் அந்த கமாவை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா அந்த கமாவை வச்சு பிரிச்சு தரும். ஓகே, ஆப்பிள் கமா பனானா கமா ஆரஞ்சு அப்படிங்கிறத லிஸ்ட்டாக நமக்கு தரும். இப்போ அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு புரியும். பார்த்தீங்களா? ஸோ ஆப்பிள் பனானா ஆரஞ்சுன்னு வந்திருக்கா. ஸோ நான் இது இப்போ கமா இல்லை, சரியா? கமா இல்லாமல் அதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ எனக்கு அந்த ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா போதும். ஓகே, அப்போ எனக்கு அந்த ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் ஆக்கி அதே அவுட்புட் தரும். புரியுதா? ஒரு ஸ்ட்ரிங்கை நம்மளால லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து இதோட ஃபார்மேட். நம்ம இதை எம்டியாவே கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சும்மாவே கொடுத்துடலாம். ஓகே, சும்மா கொடுத்தாலே அது எம்டி ஸ்பேஸை தான் கன்சிடர் பண்ணி நமக்கு கன்சிடர் பண்ணணும். இதுதான் ஸ்ப்ளிட் ஆஃப். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் ஸ்ப்ளிட் அண்ட் ஆர் ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்பர்ஸ் இருக்குது அப்படி தானே. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் கமா வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். மேக்ஸ் ஸ்ப்ளிட் ஈக்குவல் டு 2ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா எனக்கு மேக்ஸிமமாக எத்தனை வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணால் போதும்? 2 வேல்யூஸை மட்டும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் கமா செகண்ட் கமா, சரியா? அது வரை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த 3 ரிமைனிங் திங்ஸ் இருக்குது தெரியுமா? 3, 4, 5 அந்த 3த்தையும் தனியாகவே ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள லிஸ்ட்டுக்குள்ள தரும். இப்போ நான் இதை மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ 1 வந்து 1 இருக்குது, 2 வந்து ஒரு இதில் இருக்குது, 3, 4, 5 சேர்ந்து வந்துட்டு. ஸோ அதுதான் மேக்ஸ் ஸ்ப்ளிட் ஈக்குவல் டு 2. சரியா? இப்போ கமா வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணு, ஆனால் முதல் 2 கமாவை மட்டும் தனித்தனியாக எடுத்துட்டு மீதி 3த்தையும் எனக்கு ஒரே சிங்கிள் கோட்டுக்குள்ள தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் மேக்ஸ் ஸ்ப்ளிட். தென் வந்து ஆர் ஸ்ப்ளிட் அப்படின்னா எனக்கு ரைட் சைட்லேருந்து வா, சரியா? ரைட் சைட்லேருந்து வா, எனக்கு 2 கமா, அதாவது ரைட் சைட்லேருந்து 2 கமாவை எடுத்து கொண்டு வா, ஸ்ப்ளிட் பண்ணி மீதி எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா தனியாக ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு 4, 5 ரைட் சைட்லேருந்து வருது. ஃபஸ்ட்டு 2 கமாவை மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மீதி 3த்தையும் சேர்த்துட்டு. ஸோ இதுதான் வந்து ஆர் ஸ்ப்ளிட். ஓகே, ஆர் ஸ்ப்ளிட் மேக்ஸ் ஸ்ப்ளிட்டை மறக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் ஆஃப் என்ன பண்ணும் அப்படின்னா அவ்வளோ அக்கரன்சஸையும் கவுண்ட் பண்ணும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் டிஜாங்கோ இருக்குது. நான் வந்து டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் பைத்தான்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே எத்தனை பைத்தான் இருக்கோ அது வந்து எனக்கு கவுண்டாகவே பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா 2ன்னு வருது. ஓகே, இந்த பைத்தான் வந்து எத்தனை வாட்டி இருக்குது? 2 வாட்டி இருக்குது. அப்போ எனக்கு 2ன்னு வரும். ஓகே, இப்போ நான் கூட ஒரு பைத்தான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அவுட்புட் என்னது? 3. சரியா? அதோட அக்கரன்சஸை கவுண்ட் பண்ணி தரது தான் டெக்ஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் பைத்தானுங்கிற ஃபங்க்ஷன். தென் வந்து மேப் ஆஃப் வித் ஸ்ப்ளிட் ஆஃப் கன்வெர்ட்ஸ் இன்புட் இன்டு இன்டிஜர்ஸ். அதாவது ஒரு இன்புட் சாதாரணமாக ஒரு இன்புட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி தான் கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா டபுள் கோட்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஆனால் அதை வந்து நம்ம மேப் பண்ணி எல்லாத்தையும் இன்டிஜராக மாற்றலாம். அது எப்படி இன்டிஜராக மாற்றலாம் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ ABC மேப் ஆஃப் இன்புட் ஆஃப் இந்த வேல்யூ டாட் ஸ்ப்ளிட் ஆஃப். இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இந்த இன்புட் ஆஃப் வந்து என்ன பண்ணும்? நம்மள்ட்ட இன்புட்டை வாங்குவோம். ஓகே, டெர்மினல்லேருந்து இன்புட்டை வாங்குமா? ஸோ இன்புட் வந்து நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ என்டர் த வேல்யூஸ் ஆஃப் A, B, C வித் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு A வேல்யூ 1 இருக்கும், B வேல்யூ 2 இருக்கும், C வேல்யூ 3 இருக்கும். ஆனால் இந்த 3மே நம்ம டைப் பண்ணும்போது அங்கே இன்புட் ஏதாவது தான் எடுத்துக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அப்போ இந்த 3த்தையும் நான் வந்து ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிடுவேன். சும்மா டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படி தானே. அப்போ நான் இங்கே இன்புட்டை வந்து நான் டைப் பண்ணுறது வந்து 1, 2, 3 வந்து ஸ்பேஸை வச்சு நான் டைப் பண்ணிட்டேன். அந்த ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். அப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே 1 இருக்கும், இதுக்குள்ளே 2 இருக்கும், இதுக்குள்ளே 3 இருக்கும். ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. அப்போது இது வந்து எனக்கு என்ன ஆகணும்? இன்ட்டாக மாறணுமா? அப்போது இந்த இன்புட்டு முதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ப்ளிட் ஆக்கி எனக்கு 1, 2, 3 இப்படின்னு எடுத்து தந்துடும். ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு அதை இன்டிஜராக மாற்றணும். அப்போ 3 வேல்யூஸையும் எனக்கு ஒரே நேரத்தில் இன்டிஜராக மாற்றணும் அப்படின்னா இங்கே இந்த பக்கம் வந்து இன்ட்டுன்னு கொடுத்துட்டா போதும். இப்போ இதை எனக்கு ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா அங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டா போதும். அந்த ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டேட்டா டைப்பு சேஞ்ச் ஆயிரும். ஸ்ட்ரிங்லேருந்து இன்ட் ஆயிரும், ஸ்ட்ரிங்லேருந்து ஃப்ளோட் ஆயிரும். இப்போ நான் இன்ட்டு கொடுத்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இன்ட்டு கொடுத்துருக்கேன்னா அப்போ A + B + C எனக்கு என்ன ஆயிரும்? இது அன்பேக் ஆகி A = 1, B = 2, C = 3 அப்படி 3மே ஆட் ஆகி நமக்கு அவுட்புட்டாக வரும். இப்போ ஆட் ஆனால் உனக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேல்யூஸ் ஆஃப் ABC வித் ஸ்பேஸ்
இந்த இன்புட்டை வந்து நமக்கு வாங்கும். ஓகே, இன்புட்டை நான் வந்து ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நான் 1 கொடுத்து ஸ்பேஸ், 2 கொடுத்து ஒரு ஸ்பேஸ், 3 கொடுத்து ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு 6 வந்துட்டா. அது எப்படி வந்துச்சு? 1 2 3 வந்து நான் இன்புட்டாக வாங்கினேன். இன்புட்டாக வாங்கி எனக்கு என்ன ஆயிருது? அது வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆகுது. ஏன்னா டாட் ஸ்பிளிட் ஆஃப் வச்சிருக்கேன். இப்போ டாட் ஸ்பிளிட் ஆஃப்னா அது வந்து ஸ்பேஸை வச்சு எனக்கு ஸ்பிளிட் பண்ணிடுது. ஓகே, இப்போ நான் இதை திருப்பி நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதை நான் திருப்பி ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது இன்புட் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது. இது எரர் வருதா? சாரி, இப்போ வந்து திருப்பி ரன் பண்ணி காமிக்கிறேன். என்டர் த வேல்யூஸ் ஆஃப் A, B, C வித் ஸ்பேஸ் அப்படி தானே. இப்போ நான் 1 ஸ்பேஸ் கொடுக்காம இன்னொரு ஒன் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு எரர் வரும். ஏன்னா நான் வந்து ஸ்பிளிட் ஆஃப் கொடுத்துருக்கேன். அப்போ அது வந்து ஸ்பிளிட் எப்படி பண்ணணும்னு அதுக்கு தெரியல. ஓகே, நம்ம அதனால என்ன கொடுக்கணும்? ஸ்பேஸை வச்சு ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நான் இதில் வந்து நான் எக்ஸாம்பிள் டபுள் கோட் போட்டு ஒரு காமா கொடுக்குறேன் வை. சரியா, நான் இப்போ இதுக்கு இன்புட் வந்து எப்படி கொடுக்கணும்னு காமிக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுது, என்னன்னு தெரியல. ஸோ இப்போ 1, 2, 3 இப்படி கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது? 6 வருது. கரெக்டாக எரர் வரல. ஏன் எரர் வரல? இந்த 1 2 3 நான் இன்புட்டாக கொடுத்ததை கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது? அந்த லிஸ்ட்டுக்குள்ள 1, 2, 3 வந்து இந்த மாதிரி உனக்கு அங்கே ஐடென்டிஃபை ஆகிட்டு. ஆனால் ஆன பிறகு எனக்கு என்ன ஆகுது? அந்த 3 வேல்யூஸும் இன்டா கன்வெர்ட் ஆகுது. அதாவது மேப் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸும் இன்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணுது. இப்போ நான் இதில் ஃப்ளோட்டு கொடுக்குறேன். சரியா, இன்ட்டு கொடுக்காம ஒரு ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். ஃப்ளோட்டு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ 1, 2, 3 கொடுத்தா ஏன்னா ஃப்ளோட்டில் ஆன்சர் வருது 6.0 வருதா. ஸோ இதுதான் வந்து மேப் ஆஃப். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் திருப்பி போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் மாடியூல்ல ப்ரீ டிஃபைன்ட் கேரக்டர் செட்ஸ்னு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அதாவது ஸ்ட்ரிங்கிறது ஒரு மாடியூல். ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்து நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஆஸ்கி லோவர் கேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆஸ்கியில் இருக்கக்கூடிய லோவர் கேஸ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னா இருக்கா, ஆஸ்கி கேரக்டர்ஸ் A to Z வந்து ஸ்மால் லெட்டரில் இவ்வளோ இருக்குது, கேபிட்டல் லெட்டரில் இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறமா நம்பர்ஸ்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் இல்லை டிஜிட்ஸ். ஓகே, ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதில் உள்ள டிஜிட்ஸ்லாம் ஷோ ஆகுது. ஸ்ட்ரிங் டாட் பங்க்சுவேஷன் கொடுத்தோம்னா என்னென்ன பங்க்சுவேஷன் சிம்பிள் சிஸ்டமில் இருக்கோ ஸோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து இந்த இம்போர்ட் ஸ்ட்ரிங்கிற மாடியூல்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ ப்ரீ டிஃபைன்ட் அதெல்லாம். ஓகே, இப்போ இந்த இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பைத்தான் டாட் இஸ் ஆல்ஃபா ஆஃப் அப்படின்னா இந்த பைத்தான் வந்து எனக்கு ஆல்ஃபபெட்டா அப்படின்னு அது டெஸ்ட் பண்ணுது. ஓகே, இஸ் ஆல்ஃபா அப்படின்னா அது வந்து டெஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த பைத்தான் வந்து எனக்கு ஆல்ஃபபெட் தான் டெஸ்ட் பண்ணுது. ஓகே, அதே இது 1 2 3 இஸ் டிஜிட் ஆஃப் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும். ஸோ அது டெஸ்ட் பண்ணுறதுனால அது ஸ்ட்ரிங் அப்படின்லாம் பார்க்காது. ஓகே, ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அது டெஸ்ட் பண்ணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? அந்த டபுள் கோட்ஸில் இருக்கக்கூடிய 1 2 3 வந்து எனக்கு நார்மல் இன்டிஜரா கன்வெர்ட் ஆகி அது வந்து டிஜிட் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு என்னதான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இப்போ இது ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, புரியுதா? ஸோ ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். தென் வந்து பைத்தான் 1 2 3 ஸோ இசால் நம் அப்படின்னா இது வந்து ஆல்ஃபாவாகவும் இருக்கலாம் நம்மாவும் இருக்கலாம். இந்த ரெண்டத்தில் எதா இருந்தாலும் எனக்கு ட்ரூ. இதில் என்ன இருக்குது? ஆல்ஃபாவும் நம்மும் சேர்ந்து இருக்குது. அப்போ எனக்கு இதுக்கு என்ன தான் வரும்? ட்ரூ தான் வரும். ஓகே, ஹலோ இது வந்து எனக்கு அப்பர் கேஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ இது வந்து எனக்கு லோவர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணுது. அப்போ இஸ் ஆல்ஃபானா ஆல்ஃபபெட்டான்னு செக் பண்ணும், இஸ் டிஜிட்னா நம்பரான்னு செக் பண்ணும். இசால் நம் அப்படின்னா அது ஆல்ஃபபெட்டாக இருந்தாலும் நம்பராக இருந்தாலும் நமக்கு என்ன தான் ட்ரூ தான். ஓகே, அப்பர் கேஸான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் அப்ராஃப், லோவர் கேஸான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ் லோவர் ஆஃப். ஸோ இதை வச்சு நம்ம எல்லாமே ட்ரூ. சரியா, இதில் எல்லாமே நமக்கு ட்ரூ தான் வரும். அவுட்புட் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எல்லாமே நமக்கு ட்ரூ தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ தென் வந்து நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்டில் நமக்கு வந்து ஒன்று எல் ஜஸ்ட்டு, இன்னொன்று ஆர் ஜஸ்ட்டு, இன்னொன்று இசட் ஃபில்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த எல் ஜஸ்ட் ஆர் ஜஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்டிஃபை அதை ரெஃபர் பண்ணுது. ஓகே, இந்த நேம் நான் கமெண்ட் எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்டிஃபை அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் இதில் எத்தனை ஸ்பேஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ 15 ஸ்பேஸ் எடுத்துக்கோ, அந்த ஹைஃபன் வந்து ரிமைனிங் ஸ்பேசஸ்லாம் எனக்கு ஃபில் பண்ணு. ஓகே, அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா அந்த விஷால் இருக்குது தெரியுமா, ஸோ அதை வந்து லெஃப்ட்டில் போட்டுக்குது. அதான் எல் ஜஸ்ட் லெஃப்ட்டில் போட்டுட்டு ரிமைனிங் மீதி உள்ள நம்பர்ஸ் எல்லாத்துலேயும் ஹைஃபனை ஆட் பண்ணிக்குது. இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது? லெஃப்ட் ஜஸ்டிஃபைனால லெஃப்ட்லேயே பேரை கொண்டு ஸ்டோர் பண்ணிட்டு மீதி உள்ளதில் எல்லாத்துலேயும் அந்த ஹைஃபனை ஃபில் பண்ணுது. புரியுதா? ஸோ இப்போ ஆர் ஜஸ்ட்டை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ ஆர் அதாவது ரைட் சைடு அந்த வேல்யூவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு அந்த ஸ்டாரை ப்ளேஸ் பண்ணுது. ஓகே, இந்த நேம் டாட் இசட் ஃபில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நேமோட ஃப்ரண்ட்டில் வந்து 0, அதாவது இசட் ஃபில் அப்படின்னா மொத்தம் 10 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இடங்கள் ஃப்ரீயாக வரும் தெரியுமா, அந்த விஷால் ஃபில்லாகி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இடம் வரும் தெரியுமா. ஸோ அந்த இடத்துல மட்டும் 0வை நமக்கு ஆட் பண்ணி தந்துடும். ஸோ இதுதான் இசட் ஃபில். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்போ நல்லா புரியும். ஓகே, ஸோ பார்ட்டிஷன் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்டிஷன் பார்ப்போம். ஸோ பார்ட்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பிளிட்ஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் அ டப்பிள். அப்படின்னா இது வந்து இதோட அவுட்புட் எப்பவுமே நமக்கு எப்படி தான் வரும் அப்படின்னா டப்பிளாக தான் வரும், லிஸ்ட்டாக வராது, டப்பிளாக வரும். நமக்கு ஸ்பிளிட் ஆஃப் மட்டும் தான் லிஸ்ட்டாக வருமே தவிர இது வந்து டப்பிளாக வருது. ஸோ பைத்தான் டிஜாங்கோ பைத்தான் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் டாட் பார்ட்டிஷன் ஆஃப் பைத்தான் அப்படின்னா இந்த பைத்தானை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி உள்ள டிஜாங்கோ பைத்தான் இருக்குது தெரியுமா, ஸோ அதை வந்து தனியாக எடுத்து தருது. ஸோ அதாவது பைத்தான் நம்ம கொடுத்தோம்னா பைத்தானுக்கு முன்னாடி இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறதையும் நமக்கு தனித்தனியாக பிரித்து தருது. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸோ இந்த அவுட்புட் நான் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே உள்ள அவுட்புட்டை பாருங்கள். ஓகே, ஸோ பைத்தான் டிஜாங்கோ பைத்தான் இருக்கா. ஸோ இப்போ நான் பார்ட்டிஷன் எதை பண்ணுறேன்? பைத்தானை பண்ணுறேன். அப்போது பைத்தானுக்கு முன்னாடி இருக்கிறதையும் பைத்தானுக்கு பின்னாடி இருக்கிறதையும் தனித்தனியாக அது பிரிக்குது. சரியா, பைத்தான் இருக்கக்கூடிய இடத்த
நடுவில் பைத்தானை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ அதனால அதை எம்டி சிங்கிள் கோட்டாக வச்சுட்டு இந்த டிஜாங்கோ பைத்தான் அதுக்கு பைத்தானுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த டிஜாங்கோ பைத்தானை தனியாக வைக்குது. புரியுதா? அந்த அவுட்புட்டை பாருங்கள். அதாவது பைத்தான் டிஜாங்கோ பைத்தான் இருக்கா, இப்போ பைத்தானை பார்ட்டிஷன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பைத்தான் இதானே, அப்போ இதோட ரைட் சைடு தனியாக பிரிக்குது, லெஃப்ட் சைடு தனியாக பிரிக்குது. பைத்தானை வந்து சென்ட்ரல் வைக்குது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் அவுட்புட்டை பாருங்கள். பைத்தானை சென்ட்ரல் வைக்குதா, லெஃப்ட் சைடு தான் வைக்குது, சிங்கிள் கோட் வேறு எம்டி சிங்கிள் கோட்ஸ். ஏன்னா லெஃப்ட் சைடு வேல்யூ இல்லை, ஸோ அதனால லெஃப்ட் சைடு சிங்கிள் கோட் மட்டும் வச்சுட்டு ரைட் சைடு அந்த டிஜாங்கோ பைத்தானை தூக்கி வைக்குது. ஓகே, அதாவது சென்டர் வேல்யூவா நம்ம கொடுத்த வேல்யூவை வச்சுட்டு அதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தனித்தனியாக பிரித்து டப்பலாக வைக்கிறது தான் பார்ட்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1-2-3 இருக்கா. ஸோ நான் 2 மட்டும் பார்ட்டிஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 2 மட்டும் நான் சென்டராக வச்சுட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனியாக பிரிக்க போகிறேன். அப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் என்ன வரும், 1- வருமா, ரைட் சைடு எனக்கு என்ன வரும், -3 வருமா, சென்டரில் 2 இருக்கா. ஸோ அது வந்து எனக்கு சென்டராக வரும். இப்போ அவுட்புட் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஓகே, ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1- எனக்கு பிரிவுது, அடுத்த 2 நம்ம கொடுத்த கேரக்டர் வந்து நடுவில் வருது, மீதி உள்ளது -3ன்னு தேர்டாக வருது. ஓகே, இதான் வந்து பார்ட்டிஷன். புரியுதா? ஸோ இதில் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் வித் எண்ட்ஸ் வித்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் ஆஃப் நான் பைத்தான்னு கொடுத்துருக்கேன் வை. ஸோ பைத்தான் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அப்போ இதுக்கு வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும், ட்ரூன்னு வரும். ஓகே, இதுக்கு வேல்யூ எனக்கு என்ன வரும், எண்ட்ஸ் வித் டுட்டோரியலா. ஸோ இது வந்து ட்ரூ தான் வரும், ஏன்னா எண்டு டுட்டோரியலில் தான் எண்ட் ஆயிருக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஸ்டார்ட்ஸ் வித் டுட்டோரியலா இல்லை, அப்போ எனக்கு ஃபால்ஸ் வரும். ஓகே, தென் வந்து இது வந்து எண்ட்ஸ் வித் பைத்தானா அப்படின்னு கேட்டிருக்கு, இல்லை, அப்போ இதுக்கு ஃபால்ஸ் வரும். ஓகே, இதுதான் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸ்டார்ட்ஸ் வித்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கால ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு அர்த்தம். டுட்டோரியல்னா பர்டிகுலர் டுட்டோரியலால எண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது எண்ட்ஸ் வித். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டார்ட்ஸ் வித் அண்ட் எண்ட்ஸ் வித். அடுத்த ஸ்பிளிட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஸ்பிளிட் லைன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, செப்பரேட்ஸ் டெக்ஸ்ட் லைன் பை லைன். ஒவ்வொரு லைன் பை லைன் டெக்ஸ்ட்டையும் நமக்கு ஸ்பிளிட் பண்ணி தரும். ஓகே, இப்போ இதில் வந்து நான் லைன் 1 வந்து கண்டென்ட் வந்து நான் விஷால் அப்படின்னு அடிக்கிறேன் வை. ஸோ இந்த லைன் 2 கண்டென்ட்டில் நான் வந்து கேஎஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த லைன் 3 கண்டென்ட்டில் வந்து கண்ணன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த 3த்தையும் நான் \n கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணணும், லைன் வச்சு ஸ்பிளிட் பண்ணணும். அது எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா, அந்த \n கொடுத்துருக்கேன் தெரியுமா, அதை வச்சு லைன் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகி எனக்கு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் தான் அவுட்புட் வரும். இப்போ நான் அவுட்புட்டை நான் காமிச்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன் வந்து எனக்கு தனி செப்பரேட்டருக்குள்ள வந்திருக்கு, ரெண்டாவது கேஎஸ், அடுத்தது வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஸ்பிளிட் லைன்ஸ். அப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்பிளிட் ஆஃப் போட்டு பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி தான் ஸ்பிளிட் லைன்ஸும். ஸோ ஸ்பிளிட் லைன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த \n வச்சு பிரிக்குது, அவ்வளோதான். நம்ம அங்கே ஸ்பிளிட் ஆஃப் என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ் கமா கொடுத்தோம் அப்படின்னா கமா வச்சு ஸ்பிளிட் பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது, \n வச்சு நமக்கு ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி தான் ரிட்டர்ன் பண்ணுது, லிஸ்ட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஜாயின் ஆஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்பைன்ஸ் எலமெண்ட்ஸ் இன்டு எ ஸ்ட்ரிங். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸாக மாற்றலாம். இப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு ABC தனித்தனியாக, அதாவது டபுள் கோட்ஸ்ல இருக்குது அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எனக்கு அவுட்புட்ல எப்படி வரணும் அப்படின்னா, இந்த ABC இப்படி எனக்கு அவுட்புட்டாக வரணும். சரியா? லிஸ்ட்டாக இல்லாமல் எனக்கு ஸ்ட்ரிங்காக வேணும். ஸ்ட்ரிங் ஆனால் இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டாக வேணும். இந்த மாதிரி எனக்கு அவுட்புட்டாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு டபுள் கோட் போட்டுட்டு ஜாயின் ஆஃப் அந்த வேரியபிள் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஏபிசி வந்து ஜாயின் ஆகி அவுட்புட் வந்து எனக்கு என்ன ஆகும், ஏபிசின்னு வரும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காமிச்சேன்னா அந்த ஏபிசி வந்துட்டா. ஸோ இதுதான் வந்து எனது ஜாயின் ஆஃப். அப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து லிஸ்ட்டாக இல்லாமல் எனக்கு ஸ்ட்ரிங்காக வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டாட் ஜாயின் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆயிரும், அந்த லிஸ்ட் வந்து வேரியபிளாக ஜாயின் ஆயிரும். இப்போ ஒன் லைனில் நான் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்குன்னு, ஸோ நான் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸி வே இருக்குது என்ன இருக்கா. ஸோ பிரிண்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் வேல்யூவோட வேரியபிள் கொடுக்கணும், அடுத்த ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், ::-1 சரியா. அதாவது அந்த ஸ்டெப் வேல்யூ மட்டும் கொடுக்கணும், -1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதோட ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், அதாவது ரிவர்ஸ் பண்ணி கிடைக்கும் ஆன்சர். இப்போ இதை பார்த்தா தெரியும், பைத்தான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒன் லைன் ஷார்ட்டஸ்ட் வேல முடியும். ஓகே, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் லாஜிக் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 to 5 லைன்ஸ் கிட்ட வரும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஈஸி வேயை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நிறைய கொஸ்டின்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஒன் லைனில் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். சரியா. தென் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக் ட்ரான்ஸ் ஆஃப் அண்ட் ட்ரான்ஸ்லேட் ஆஃப். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ டெக்ஸ்ட்டில் ஹலோ ராமான் இருக்கா. ஸோ அது வந்து ராமாவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர் இருக்குது தெரியுமா. ஸோ நான் அதை பின்னு மாற்றணும். ஸோ அது எப்படி மாற்றலாம்னா, இப்போ டேபிள் ஈக்குவல் டு str.make trans of. str அப்படின்னா என்னன்னா ஒரு மாடியூல். சரியா, ரெடிமேடாக அங்கே இருக்குது. ஸோ அந்த மாடியூல்ல இருந்து நான் மேக் ட்ரான்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அங்கே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கேரக்டர் நான் கொடுக்குறேன். தென் வந்து நான் அதை எப்படியா மாற்றணுங்கிறத ரெண்டாவது வந்து பின்னு கொடுக்குறேன். சரியா, அப்போ அந்த ஆர் வந்து எனக்கு பியா மாறணும் அப்படிங்கிறத நான் கொடுத்து டேபிளில் வச்சிருக்கேன். இப்போ அந்த டேபிளை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த டேபிள் என்ன காட்டுது, 82:66 அப்படின்னு காட்டுது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஆரோட ஆஸ்கி வேல்யூ இந்த பியோட ஆஸ்கி வேல்யூ வந்து எனக்கு டிக்டுக்குள்ள வந்திருக்கு. ஓகே, ஆனால் எனக்கு இப்படி வரக்கூடாது. சரியா, ஆனால் அது வந்து என்ன ஆகிட்டு ஒரு டேபிள் கிரியேட் ஆகி எனக்கு வந்து இதோட ஆஸ்கி வேல்யூ வந்துட்டு. ஆனால் இதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அது ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் டாட் ட்ரான்ஸ்லேட் ஆஃப் டேபிள் இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த டேபிள் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இந்த ஆர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பி வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே, இந்த ஆர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த
ஆர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பி வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ அவுட்புட்டை பார்க்குறீங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா ஹலோ பாமான்னு வந்துட்டா. ஆனால் இதை நீங்கள் ஈஸியாக வேற ஒரு மெத்தடில் போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம்னா இப்போ பிரிண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் டாட் ரீப்ளேஸ் ஆஃப், ஓகே, ரீப்ளேஸ் ஆஃப் போட்டு ஆருக்கு பதிலாக பி இப்படி போட்டாலும் என்ன ஆயிரும், உனக்கு வந்து ஹலோ பாமான்னு வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, இதை வந்து ஒர்க்காக பார்க்கறதோட விட்டுறக்கூடாது, நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.